புத்ராஜயா பிரீசின் 11 உள்ள அடுக்குமாடி வீட்டில் வழிப்பறி கொள்ளையன் தங்க சங்கிலியை பறித்ததில் 12 வயது சிறுமி கன்னத்தில் காயமடைந்தாள். இச்சம்பவம் நேற்று காலை 9:45 மணியளவில் நிகழ்ந்ததாக புத்ராஜயா போலீஸ் தலைவர் ஐடிஷா முகமது கூறினார். இதையடுத்து அச்சிறுமியின் தந்தை பிற்பகல் 1 மணியளவில் போலீசில் புகார் செய்தார். சம்பவம் நடந்தபோது தந்தை வீட்டில் இல்லை என்றாலும் சிசிடிவி நேரலை வாயிலாக நடந்தவற்றை கண்டுவிட்டார். தனது 12 வயது மகளுடன் சந்தேக நபர் மல்லு கட்டுவதை தாம் சிசிடிவி நேரலையில் கண்டதாக அவர் போலீசிடம் கூறினார். சந்தேக நபர் பச்சை நிற ஜாக்கெட், கருநில கால் சட்டை, கருமையான தொப்பி, முகமூடி அணிந்திருந்ததோடு ஒரு ரப்பர் குழாய் மற்றும் தண்ணீர் கொள்கலனையும் வைத்திருந்தான். பின்னர் அச்சிறுமியை நெருங்கி குளியலறை குழாயுடன் குழாயை இணைத்து கொள்கலனை நிரப்புமாறு கேட்டுள்ளான். சிறுமி தண்ணீர் கோள்கலனை திருப்பி கொடுத்த போது அவன் அவளுடைய தலைமுடியை பிடித்து கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை பறித்தான். சிறுமியாலும் அவளுடைய தாயாராலும் அந்நபரை அடையாளம் காண முடியவில்லை. இந்நிலையில் சந்தேக நபரை போலீஸ் தேடி வருகிறது.